Hi friends, I am your logic teacher. Now we are going to see the sum number 8 in exercise number 13.1, surface areas and volumes. Okay. See, whenever you see this type of question, you should first read the question very well. From a solid cylinder whose height is 2.4 centimeter. So there is a cylinder, solid cylinder, right? You have to draw it first. There is a solid cylinder. Okay, this is a cylinder, and this is solid means what do you mean by solid? It is closed to both sides and filled inside with solidness, right? Okay, then the height is 2.4 centimeter. This height, no, this is 2.4 centimeter and diameter is 1.4. This is diameter, right? 1.4 centimeter. Okay. Then a conical cavity of the same height. What do you mean by height? This is the height, right? This is the height of the cylinder. A conical cavity of the same height and same diameter. What is diameter? This is the diameter, right? So same diameter and same height means this is the conical cavity. What do you mean by cavity? Digging a conical part from this cylinder. Okay, இந்த சிலிண்டரில் இருந்து ஒரு கோனிக்கல் பார்ட்டு எடுக்கிறோம். இது வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா சேம் ஹைட் அண்ட் சேம் டயாமீட்டர். ஓகே, இஸ் ஹாலோட் அவுட். அதாவது என்ன பண்ணுறோன்னா கோனிக்கல் கேவிட்டி இதிலிருந்து வெளியே எடுக்கிறோம். ஃபைண்ட் த டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் த ரிமைனிங் சாலிட். நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? டிஎஸ்ஏ ஆஃப் ரிமைனிங் சாலிட் கண்டுபிடிக்கணும். அதாவது நீங்கள் இதை எடுத்ததுக்கப்புறம் ரிமைனிங் சாலிடோட டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நீங்கள் வந்து கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா? அப்போ இது நம்ம எப்படி சொல்லலாம்? டிஎஸ்ஏ ஆஃப் சிலிண்டர் மைனஸ் டிஎஸ்ஏ ஆஃப் கோன் அப்படின்னு சொல்லலாமா? அப்போ என்ன வரும்? இது வந்து உங்களுக்கு டிஎஸ்ஏ ஆஃப் கோன் என்ன வரும்? டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் கோன். திஸ் இஸ் சாலிட் சிலிண்டர் இல்லையா? ஓகே, total surface area of cylinder minus base of the cone plus curved surface area of the conical part, conical cavity. ஓகேங்களா? இதுதான் வந்து நம்ம ஆக்சுவலாக இதில் கண்டுபிடிக்க வேண்டியது. அதாவது கிளியராக சொல்கிறேன். இப்போ நமக்கு தேவையானது என்ன? இது பேலன்ஸ் இருக்க அந்த ஷேப்போட சர்ஃபேஸ் ஏரியா வேணும் இல்லையா? ஓகே, இது எப்படி ரிமைனிங் சாலிடோட டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா கண்டுபிடிக்கிறது? விச் இஸ் ஈக்குவல் டு டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் சிலிண்டர். இப்போ டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா கண்டுபிடிச்சா என்ன வரும்? இந்த கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் த சிலிண்டர் ப்ளஸ் திஸ் சர்க்கிள்ஸ் ஏரியா. இந்த சர்க்கிளோட ஏரியாவும் இந்த சர்க்கிளோட ஏரியாவும் வரும் இல்லையா டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியாவில். பட் நம்ம இதை எடுத்துடுறோம் வெளியே. அப்போ இந்த சர்க்கிள் ஏரியா என்னாகும்? கட் ஆகும். அப்போ பேஸ் ஆஃப் கோன் மைனஸ் பேஸ் ஆஃப் கோன். அதுதான் பேஸோட கோன், இந்த கோனோட பேஸ் இல்லையா? அப்போ மைனஸ் பேஸ் ஆஃப் கோன் ப்ளஸ் என்ன வரும் நமக்கு? உள்ள கோனிக்கல் கேவிட்டியும் விசிபிளாக இருக்கும் இல்லையா? அப்போ இந்த கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் த கோன் அதுவும் வந்து நம்ம ஆட் பண்ணோம் இதில். சிஎஸ்ஏ ஆஃப் கோன் ஒன்றும் இல்லை. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இது வந்து ஒரு சாலிட் சிலிண்டர்னு வச்சுக்கோங்க. இது ஒரு சாலிட் சிலிண்டர். இதில் வந்து நம்ம என்ன பண்ணுறோம்? இந்த பார்ட்டை இந்த டயாமீட்டருக்கே கட் பண்ணி உள்ள ஒரு கோனிக்கல் பார்ட்டை வெளியே எடுத்துடுறோம். ரிமைனிங் சாலிட் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்குங்க. எடுத்ததுக்கப்புறம் எப்படி இருக்கும்? உள்ளே ஹாலோவாக இருக்கும் இல்லையா? அது எப்படி இருக்கும்? கோனிக்கல் மாதிரி இருக்கும், கோன் மாதிரி இருக்கும். ஸோ அதுவும் விசிபிள், அதுவும் சர்ஃபேஸ் ஏரியா தான்.
நாட் இன்சைடு. பார்க்கும்போது விசிபிளாக தெரியும், அதுவும் சர்ஃபேஸ் ஏரியா ப்ளஸ் இந்த ஏரியா நம்ம கண்டுபிடிக்கணும் இல்லையா, கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் த சிலிண்டர். கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் த சிலிண்டர். இங்கே மேலே வந்து நம்ம தோண்டி எடுத்ததுக்கப்புறம் உள்ளே தெரிகிற கோனிக்கல் பார்ட்டோட கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா ப்ளஸ் வந்து பாட்டத்தில் இருக்கக்கூடிய, இது சாலிட் இல்லையா, பாட்டத்தில் இருக்கக்கூடிய சர்க்கிளோட ஏரியா. இப்போ இதோட டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா கண்டுபிடிச்சிட்டு அதிலேருந்து இந்த டாப்பில் அந்த ரவுண்டு கட் பண்ணி எடுத்துருவோம், அதை மைனஸ் பண்ணிவிடுவோம். ப்ளஸ் உள்ள விசிபிளாக இருக்கிற கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா கோனை வந்து ஆட் பண்ணிக்கிறோம். அவ்வளோதான். ஓகே, இப்போ இதிலேருந்து நமக்கு என்ன வேணும், இந்த ஃபார்முலா என்ன, டிஎஸ்ஏ ஆஃப் சிலிண்டர். டிஎஸ்ஏ ஆஃப் சிலிண்டர் இஸ் டிஎஸ்ஏங்கிறது என்ன, சிஎஸ்ஏ ப்ளஸ், அதாவது கர்வ் சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் த சிலிண்டர் ப்ளஸ் ஏரியா ஆஃப் த சர்க்கிள் இன்ட்டு 2. ரெண்டு சர்க்கிள் இருக்குது, அதை வந்து நம்ம இது பண்ணோம் இல்லையா. அப்போ அது என்ன ஃபார்முலா வரும், 2πRH இல்லையா. 2πRH அப்படிங்கிறது கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் த சிலிண்டர் ப்ளஸ் 2, இது சாலிட் சிலிண்டர் இல்லையா, அதனால் என்ன இருக்கும், நம்மக்கிட்ட வந்து 2 சர்க்கிள் இருக்கும். அப்போ 2πr². πr² சர்க்கிளோட ஃபார்முலா, 2 சர்க்கிள் இருக்கிறதுனால 2πr² மைனஸ் பேஸ் ஆஃப் கோன். பேஸ் ஆஃப் கோன் என்ன, ஒரு சர்க்கிள் இல்லையா, அப்போ ஒரு πr² மைனஸ் பண்ணிடலாம். ப்ளஸ் கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் கோன். அப்போ இன்சைடு தெரியும் இல்லையா, அந்த கோனோட கேவிட்டி தெரியும் இல்லையா, அப்போ அதோட சர்ஃபேஸ் ஏரியாவுக்கு என்ன ஃபார்முலா, πrl. ஓகேங்களா. இப்போ இது வந்து 2πRH ப்ளஸ் 2πr² மைனஸ் πr² இஸ் πr² ப்ளஸ் πrl. இப்போ இது எல்லாத்துலேயுமே என்ன காமனாக இருக்குது, πr வந்து காமனாக இருக்குது. ஸோ இதில் 2h, இதில் πr போயிடுச்சுன்னா ஒரு r இருக்குது, இதில் πr போயிடுச்சுன்னா ஒரு l இருக்குது. ஓகேங்களா. ஓகே, ஸோ அகைன் சொல்கிறேன், 2πRHங்கிறது கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் தி சிலிண்டர் ப்ளஸ் 2 சர்க்கிள். இது வந்து சாலிட் சிலிண்டருங்கிறதுனால இந்த 2 சர்க்கிளையும் நம்ம அக்கௌண்ட்டில் எடுத்துக்கிறோம். டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா தான் சிலிண்டரோட கண்டுபிடிக்கிறோம். அதில் நம்ம டிக் பண்ணி எடுக்கிறோம். ஒரு சர்க்கிள் ஏரியா போகுது இல்லையா, அதை வந்து மைனஸ் பண்ணிடுறோம். பட் எடுத்ததுக்கப்புறம் இதுவும் அவுட்ரு சர்ஃபேஸ் ஏரியாவில் தான் வரும், இதுவும் விசிபிளாக தான் இருக்கும் இல்லையா. அப்போ இந்த கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் த கோன் அதை வந்து ஆட் பண்ணிக்கிறோம். அப்போ நீங்கள் காமனாக எடுக்கிறது இதில் 2πRH ப்ளஸ் πr², இது 2πr² மைனஸ் πr² இஸ் πr² ப்ளஸ் πrl. இதில் வந்து πr வந்து நீங்கள் காமனாக எடுத்துக்கிட்டிங்கன்னா 2h ப்ளஸ் ஒரு r ப்ளஸ் ஒரு l. ஓகேங்களா. இதுதான் வந்து காமன் ஃபார்முலா. பட் இதில் நமக்கு என்ன தெரியணும், இந்த சிலிண்டரோட ஹைட் வந்து தெரியும், இந்த ஹெச் வந்து நமக்கு தெரியும், அது வந்து 2.4 சென்டிமீட்டர். ஓகேங்களா. ஆர் வந்து நமக்கு தெரியும், டயாமீட்டர் எவ்வளோ கொடுத்துருக்காங்க, டயாமீட்டர் இஸ் 1.4 சென்டிமீட்டர் இல்லையா. அப்போ 1.4 பை 2 வந்து ரேடியஸ் சென்டிமீட்டர். ஓகேங்களா. தென் எல் வந்து நமக்கு தெரியாது இல்லையா. எல்லுங்கிறது என்ன, எல்லுங்கிறது வந்து இந்த ஸ்லாண்டிங் ஹைட், இந்த இதோட ஸ்லாண்டிங் ஹைட், இதான் எல்லுன்னு சொல்லுவோம். எல் கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன ஃபார்முலான்னு நமக்கு தெரியும். ஸோ எல் வந்து ஃபஸ்ட்டு ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கலாம். எல் வந்து √r² ப்ளஸ் h², ரைட். இங்கே ஆர் வந்து என்னது, ஆர் வந்து 0.7 இல்லையா, 1.4, இது என்ன பண்ணலாம் 0.7 சென்டிமீட்டர்னு வச்சுக்கலாம். ஸோ 0.7² ப்ளஸ் ஹெச் எவ்வளவு 2.4. ஹைட் வந்து ரெண்டுக்கும் சேம் தான் இல்லையா. அப்போ ஹைட் வந்து 2.4 ஹோல் ஸ்கொயர். இப்போ கால்குலேஷன் பர்பஸ்க்காக நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, சரி, L is equal to √r² ப்ளஸ் h². அகைன் ஆர் வேல்யூ வந்து 0.7 ஹோல் ஸ்கொயர். இந்த ஃபார்முலாவில் ஹெச் நமக்கு தெரியும், ஆர் தெரியும், எல் தெரியாது. எல் கண்டுபிடிக்கிறதுக்காக √r² ப்ளஸ் h² போடுறோம். ஆர் வந்து 0.7 சென்டிமீட்டர் த ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் ஹெச் வந்து 2.4 ஹோல் ஸ்கொயர். ஓகேங்களா. இப்போ கால்குலேஷன் பர்பஸ்க்காக நம்ம என்ன பண்ணுறோன்னா, இந்த 0.7 நம்ம எப்படி எழுதலாம்,
7/10 எழுதிக்கலாமா ஹோல் ஸ்கொயர். இதை வந்து 2.4 24/10 எழுதிக்கலாம் ஹோல் ஸ்கொயர். 24 10ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா 2.4 தான் வரும். ஸோ வேல்யூ மாறாது. கால்குலேஷனுக்காக இப்படி ஈஸியாக எடுத்துக்கலாம் நம்ம. அகைன் we do the calculation. 7 squared is 49, 10 squared is 100, plus 24 squared is I think 576. This is 100, right? So what will come this? If you take 100 as common LCM, 49 plus 576 is 625, right? Okay, now we can take it from the root. What's the root of 625? This is C. 25 into 25 is 625. 10 into 10 is 100. Again you can write like this: 25 into 25 is divided by root of 10 into 10. You can take 125 outside, 110 outside. So this is 2.5 is the value of L. So L is 2.5. Now we can substitute the value of L in the formula which we derived, right? Okay, so we are using this formula. What's that formula? So 22/7 into what is radius? That is 0.7, right? Or we can write it as that is 0.7, right? Right? Yes, that is 0.7 only. That is 0.7. So 2 into h is 2.4, height is 2.4, plus 0.7 plus L is 2.5. We have all these things in decimal points, right? So we can do one easy method. We can write this again 7/10. The value will be the same. 7/10 is 0.7, right? Into 2 into this can be written 24/10, plus this can be written 7/10. This can be written 25/10, right? This will be much more easy to calculation, for the calculation. Okay, so what's the next step? Next step is we can cancel this 7 and this 7, right? Okay, then this is 22/10. 22 here, this is 1, this is 1. 22 into 1 22, 1 into 10 10. Again this you can multiply this. 2 into 24 is 48/10, plus 7/10, plus 25/10, right? Again this is 22/10 into, if you take 10 as common, you can add all these things, right? 48 plus 7 is 55, plus 25, 55 plus 5 70, 90, I think so, right? It is 90, 55, 60 plus 20, 80, sorry, 80. It is 80, right? Then we can cancel this. We have 8 here. 5 2s are 10, 4 2s are 8. This is 4 into 22, 88/5, which is equal to how many 5s are there? 1 5, balance 3, 38. 7 5s are 35, balance 3, 6 5s are 30, right? So the answer is 17.6. So the answer is 17.6. What is this? Centimeter. The surface area of remaining
solid. But in this question, you are asked to find the total surface area of the remaining solid to the nearest centimeter square. Which is the nearest whole number to this? That is 8. This is centimeter square, right? 18 centimeter square. This is the answer. C. Surface area of remaining solid is 17.6 centimeter square, right? You are asked to make it to the nearest centimeter square. So the nearest whole number is 18 centimeter square. That is been given. Thank you.